ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய முதலாம் ஸ்கந்தம் 19ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சுகதே கோசாமியின் வருகை இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 17ஆம் ஸ்லோகத்திலிருந்து 24ஆம் ஸ்லோகம் வரை. சாரி, 19ஆம் ஸ்லோகத்தில் மாறிடுச்சு. அது 19 தான் போட்டது மதஜி. 19 இருந்து 24 வரைக்கும் சொன்னாங்க. 17 to 22, Prabhuji. 17 to 22 இல்லையா? Yes, ஓகே, Prabhuji. யா. ஸோ இன்னைக்கு 17ஆம் ஸ்லோகத்திலிருந்து 22ஆம் பதம் வரை. இது ஸ்மராஜா தியவசாய யுக்தः பிராசீனமூலேஷு குஷேஷு தீரः உதன்முகோ தக்ஷிணகூலாஸ்தே சமுத்திரபத்னியா ஸ்வசுத சுதன்யஸ்தபாரः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஏற்கனவே கூறியபடி பரீட்சித் மகாராஜா அரசாங்க சுமையை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையின் தென்கரையில் தன் தர்பை வேர்கள் கிழக்கு நோக்கி பரப்பப்பட்ட ஆசனத்தில் வடக்கு நோக்கியவராய் பூர்ண புலநடக்கத்துடன் அமர்ந்து கொண்டார். இந்த அத்தியாயம் நமக்கு ரொம்ப அழகான பாடம் கத்துக் கொடுக்குது. ஸ்ரீமத் பாகவதத்திலே எல்லாமே முக்கியமானதுதான். இது முக்கியம் அது முக்கியம்லாம் சொல்லிட முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை அந்த பர்டிகுலர் டைம்ல படிக்கும்போது அது நம்ம நடைமுறையில பயிற்சி பண்றதுக்கான பெரும் ஒரு உதவியாக இருக்கும். அதாவது புத்தக பாகவதம், அதுல வரக்கூடிய பக்தர் பாகவதர் சரித்திரம். புத்தக பாகவதம் முழுவதுமே பக்தர் பாகவதோடைய அனுபவம், அவங்க வாழ்க்கை சரித்திரம், அவங்களுக்கு பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், அதன் மூலமா நமக்கு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள். நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள். நம்ம பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி பக்தர் ஆகணும்? பரீட்சித் மாதிரி ஒரு பக்தர் ஆகணும். யுதிஷ்டிரர் மாதிரி, பிரகலாதர் மாதிரி, இந்த மாதிரி தூய பக்தர்கள். அவங்க தான் நம்ம இலக்கு. நமக்கு ஹீரோன்னா அவங்க தான். நமக்கு எல்லாருக்கும் யார் ஹீரோ? இப்ப இந்த ஜட உலகத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் யார் ஹீரோன்னா சினிமா நடிகரை சொல்லுவாங்க, விளையாட்டு வீரர் சொல்லுவாங்க. சிலருக்கு விளையாட்டு வீரர், இந்த விளையாட்டு துறையில பிடிச்சவங்க தான் அவங்களுக்கு ஹீரோ. அதுல யார் சாகசம் பண்றாங்களோ அவங்க ஹீரோ. அதே மாதிரி திரைப்படத்துல சில அற்புதங்களை பண்றவங்க, ஸ்கிரீன்ல மாஸ்க் காமிக்கிறவங்க, அந்த மாதிரி நடிப்பு துறையில சில ஸ்கில்ஸை சில திறமைகளை வெளிப்படுத்துறவங்க சிலருக்கு ஹீரோ. பக்தர்களுக்கு யார் ஹீரோ? பக்தர்களுக்கு நமக்கெல்லாம் யார் ஹீரோனா ஹனுமான், அர்ஜுனர், பரீட்சித்து, யுதிஷ்டிரர், பீமர், பிரகலாதர், நிறைய ஹீரோ இருக்காங்க. நமக்கு ஹீரோவுக்கு பஞ்சமே இல்லை. ஆயிரக்கணக்கான ஹீரோ இருக்காங்க, கதாநாயகர்கள். இவங்க நித்தியமானவங்க, இவங்களுக்கு மார்க்கெட்டே போகாது. நீங்க பாருங்க, ஒரு சில ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் போயிடும். ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் அவங்க பேர் நினைவுக்கு இருக்கும். இப்போ 2K கிட்டுக்கெல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தியாகராஜ பாகவதர் யாருன்னு கேட்டா தெரியாது. TR மகாலிங்க யாருன்னு கேட்டா தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அஜித், விஜய், சூர்யா அவங்களதான் தெரியும். அப்போ இந்த ஜட உலகத்துல பௌதிகமான கதாநாயகர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், நிரந்தரம் கிடையாது. ஆனா ஆன்மீக பாதையில பாத்தீங்கன்னா நமக்கு நிரந்தரமான கதாநாயகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வாழ்க்கை சரித்திரம், அவங்களுடைய அமானுஷ்யமான செயல்கள், அவங்களுக்கு பகவானுக்கு இருக்கிற அன்பு பரிமாற்றம், அவங்களுடைய தெய்வீகமான குணங்கள், இவங்க தான் நித்தியமான கதாநாயகர்கள். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான பக்தர்ல ஒருத்தர் தான் பரீட்சித் மகாராஜா. எப்படி பகவானுடைய பிறப்பு செயல்கள்லாம் திவ்யமானதோ மங்களமானதோ, அதே போல பகவானது தூய பக்தர்களின் பிறப்பும் செயல்களும் திவ்யமானது, மங்களமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவர்ஜுனா. பகவான் சொல்றார் பகவத்கீதையில, அர்ஜுனா, எனது பிறப்பும் செயல்களும் திவ்யமானது.
யார் ஒருவர் அதை உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ அவங்க இந்த உடலை விட்டது மீண்டும் இங்க பிறப்பெடுப்பதில்லை. மீண்டும் இந்த ஜட உலகத்துக்கு நம்ம வர வேண்டியதில்லை. அதே மாதிரிதான் பகவானது தூய பக்தர்கள். பகவானது தூய பக்தர்களின் பிறப்பும் செயல்களும் திவ்யமானது, மங்களமானது. அது யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ உடனடியா அவங்க எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்தும் இதயத்துள்ள பௌதிக மாசிலிருந்து விடுபட்டு அவங்க தூய்மை அடைவாங்க. அதுல இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு வருதினி ஏகாதசி. இந்த வருதினி ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர் எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏகாதசி விரதம் நல்லபடியா இருந்து நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். பகவான் நாமத்தில் ருச்சி வரணும். வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும். ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி அனைத்து பக்தருடைய குடும்பத்தாருக்காகவும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, இப்ப பரீட்சித்தோட சரித்திரம். ஏகாதசி அன்னைக்கு இந்த மாதிரி பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதுமே ஒரு பெரும் பாக்கியம். ரொம்ப நல்ல மனசுக்கு ஆனந்தமாவும் இருக்கும். பத்தாவதுக்கு எல்லா விதமான பௌதிக கலக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டுருவோம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான, எல்லாமே புனிதமானது. பகவான் புனிதமானவர். பகவானது லீலைகள்லாம் புனிதமானது. பாகவதம் புனிதமானது. பகவானது பக்தர்கள் புனிதமானவங்க. பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் புனிதமானது. கிருஷ்ணரோடு பகவானோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே புனிதமானதுதான். சோ இங்க பரிசித் மகாராஜாவோட சரித்திரம் இங்க பாருங்க. பரிசித் மகாராஜா, நம்ம இந்த கதையை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரோம் கடந்த வாரங்களா. பரிசித் மகாராஜா அரசாங்க சுமையை மகனிடம் ஒப்படைத்தார். அப்ப அரசாங்கம் அவருக்கு சுமையா தான் இருந்தது. பாருங்க, ஏன் பரிசித் நமக்கு ஹீரோ. நான் ஏன் பரிசித்த ஹீரோன்னு சொன்னா இதுதான் காரணம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எனக்கு பிரதமர் பதவி கிடைச்சிடாதா, எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படியே பதவி கிடைச்சாலும் அது எப்படியாவது தக்க வச்சுக்கணும். அந்த பதவி விட்டு நான் இறங்கிடவே கூடாது. ஒருவேளை எனக்கு உயிரே போனாலும் அந்த நாற்காலியில தான் உயிர் போகணும். தமிழ்நாட்டுல கூட ஒரு தலைவர் சொன்னார், என்னை தூக்கி நீங்க ஆத்துல போட்டாலும் நான் கட்டு மரமா மிதந்து வருவேன்னு சொன்னார். நான் யார் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவர் சாகர வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலியில இருக்குன்னு ஆசைப்பட்டார். சாகர வரைக்கும் எப்படியாவது பதவியில இருக்கணும். என்னை தூக்கி நீங்க ஆத்துல போட்டால் நான் கட்டு மரமா மிதந்து வருவேன்னு. இன்னொரு தலைவர் இருந்தாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியல. இத்தனைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவங்களுடைய மரணம் மர்மமா இருக்கு இன்னைக்கும். பாருங்க, தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய மரணமே இன்னும் மர்மமா இருக்கு, கண்டுபிடிக்கல. அப்ப மக்களுடைய மரணத்தை பத்தி என்ன சொல்றது? உத்தரவாதமே கிடையாது. இங்க எதுக்கு உத்தரவாதம் கிடையாது. சரி, பரிட்சத்தோட கதைக்கு வருவோம். இப்ப முக்கியமா ஏன் நான் இப்ப இருக்கிற தலைவர்களோட ஒப்பிடுறேன். இப்ப இருக்கிற தலைவர்களோட பரீட்சித் மகாராஜா ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. பரீட்சித் மகாராஜா நமக்கு ஆகச்சிறந்த ஒரு கதாநாயகன். அவர் தான் நம்ம ஹீரோ. காரணம் என்னன்னு சொன்னா, பரீட்சித் மகாராஜா அரசாங்கத்து சுமையை மகன் கிட்ட கொடுத்துட்டார். அப்ப என்ன நினைக்கிறாரு, இந்த அரச பதவி எனக்கு ஒரு சுமை, அத வரப்பிரசாதமா நினைக்கல. இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு கிளர்க்கு வேலை, ஒரு ஆபீஸ் பாய், அரசாங்க உத்தியோகம், ஒரு டிரைவராவோ கண்டக்டராவோ இல்ல ஆபீஸ் கிளர்க்காவோ கோர்ட்ல குமாஸ்தாவோ இந்த வேலை கிடைச்சாலே, அரசு உத்தியோகம்னா ஒரு துப்புரவு பணியாளர் வேலை கிடைச்சாலே இது வரப்பிரசாதமா நினைக்கக்கூடிய காலம். அப்பேற்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். பரீட்சித் மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் இந்த உலகத்தை ஆண்டு வந்தது சுமையா நினைக்கிறார். பாருங்க, அரண்மனை வாழ்க்கை என்ன, பட்டு வஸ்திரம் என்ன, பட்டு மெத்தை என்ன, ராஜபோக உணவு என்ன, சேவகர்கள், ஆயிரக்கணக்கான சேவகர்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள், பணிப்பெண்கள், இவரை சுற்றியும் எப்பவுமே ஒரு 100 பேர் இருப்பாங்க இவர் புகழ் பாடுவதற்கு. நடந்து வரும்போது சிகப்பு கம்பளம் விரிச்சு பூக்களை எல்லாம் தூவி, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர குரு வம்சத்து தலைவர் இந்த சக்கரவர்த்தி மகாராஜா பரீட்சித்து வருகிறார் அப்படின்னு அவர் புகழ் பாடி, பிப்ரி பிப்ரி துந்துபி எல்லாம் முழங்கி மத்தளம் எல்லாம் போட்டு
அங்க வந்து தேவதாசிகள் அவர் முன் நடனமாடி, பிராமணர்களா வேத மந்திரம் ஓத, பெரும் சிற்றரசர்கள், பேரரசர்கள், மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள்லாம் கப்பம் கட்ட, கைகட்டி நிக்க, இந்த பூகோளத்தை ஆண்டவர் பரீட்சித். எம்பரர், சக்கரவர்த்தி, இந்த பூகோளத்தை ஆண்டவர். ஆனா அது எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறார்? அந்த அரசாட்சிய ஒரு சுமையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். இதை எப்படா விட்டு போவோம். அதனாலதான் இவர் வந்து ஹீரோ. நம்ம பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில அவருக்கு பற்றுதலே இல்லை. அதனாலதான் அவர் ராஜ ரிஷி. ஏற்கனவே கூறியபடி பரிசித் மகாராஜா அரசாங்க சுமையை தன் மகனிடம் ஒப்படைத்து விட்டு, தன்னுடைய மகன் பரீட்சித்தோடைய மகன் வந்து ஜனமேஜயன், ஜனமேஜயனை அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு, கங்கையின் தெற்கு கரை தர்பை புற்களால் தர்பை பேர்கள் கிழக்கு நோக்கியவாறு பரப்பப்பட்ட ஆசனத்தில் வடக்கு நோக்கியவாறு பூர்ண புலனத்துடன் அமர்ந்தார். இதுல இங்க வந்து சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். என்னன்னா, இந்த தர்பை புல் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. அது வந்து நம்ம யாகத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம். யாகம் செய்யும் போது, அப்புறம் வந்து வீட்டுல வந்து ஏதாவது புனித புனித காரியங்கள் ஏதாவது பண்றோம், கிரகப்பிரவேசம், விவாக சம்ஸ்காரம், இந்த மாதிரி கல்யாணம் பண்றது, அந்த சமயத்துல தர்பை புல்ல வந்து கையில கட்டி விட்டுருவாங்க பூஜாரிகள். பிராமணர் என்ன பண்ணுவாங்க, கையில தர்பையில ஒரு மோதிரம் கட்டியிருப்பாங்க. யாகத்துல வந்து தர்பை என்ன பண்ணுவாங்க, தர்பையோட நுனிப்பாகம் வந்து ஷார்ப்பா இருக்கும். அது அது வந்து ரொம்ப, அந்த பிராமணர் என்ன பண்ணுவார்னா, அந்த தர்ப புல் எடுத்து அந்த நுனிப்பாகம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பார். ஏன்னா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. அதை வந்து கிழக்கு நோக்கி வைப்பார். அந்த தர்பி புல் வந்து கிழக்கு நோக்கி வச்சு, இவர் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். இப்ப 4 திசைகள்ல வந்து கிழக்கும் வடக்கும் ரொம்ப மங்களமானது. நீங்க எல்லாம் கூட பார்த்திருப்பீங்கல்ல, வீடு கட்டும் போது கிழக்கு வாசல் இருக்கா இல்ல வடக்குல வாசல் இருக்கா? பெரும்பாலும் வந்து கிழக்கு வாசல் ரொம்ப நல்லது, வடக்கு வாசல் நல்லது. சில ராசிக்காரங்களுக்கு தெற்கு வாசல் போவாங்க, சிலர் மேற்கு. அதெல்லாம் ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய அந்த ராசியை பொறுத்து அதெல்லாம் இருக்கும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம். ஆனா இந்த திசைகள்ல வந்து கிழக்கும் வடக்கும் ஆஸ்பீஷியஸ், மங்களமானது. கிழக்கு திசையை நோக்கி அமர்வதும் வடக்கு திசையை நோக்கி அமர்வதும் மங்களமானது. அதே மாதிரி தர்ப புல்லுடைய நுனிப்பாகத்தை கிழக்கு நோக்கி வைப்பது மங்களமானது. இதெல்லாம் யாகம் செய்யறவங்க, பூஜை பண்றவங்க, இந்த மாதிரி புண்ணிய காரியங்களை செய்யறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான். ஒரு பகவானுடைய பக்தர் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார், எந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் ஹரிநாமத்தை சொன்னா அவர் இருக்கிற இடமெல்லாம் ஆஸ்பீஷியஸ், எல்லாம் மக்களும் தான். அதனால இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இங்க வந்து பரிஷித் மகாராஜா கங்கையில குளிச்சுட்டு அவர் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ வந்து காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறவங்க கூட காலையில கிழக்கு திசையை நோக்கி ஜபிப்பாங்க. அப்புறம் இரவு சாயந்தரம் வந்து சந்தியா வேலையில 3 சந்தி, காலையில கிழக்கு திசை, மதியம் கிழக்கு திசை, மாலை வந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி அமர்ந்து சந்தியா வந்தனம் பண்ணுவாங்க, காயத்ரி ஜபிப்பாங்க. அது ஆஸ்பீஷியஸ், அது மங்களமான நேரம். அப்ப ராஜா என்ன பண்ணாரு, தன் ராஜ்யத்தை பையன்கிட்ட கொடுத்துட்டு கங்கை கரையில போய் அமர்ந்துகிட்டார். இப்ப போன வகுப்புல நம்ம கங்கையோட மகிமையெல்லாம் படிச்சோம், கங்கை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் அவரு அங்க அங்க உட்கார்ந்து இருக்கார். சரி, அடுத்த ஸ்லோகம். ஏவம் ச தஸ்மின் நரதேவ தேவே பிராயோபவிஷ்டே த்விதேவ சங்கஹ பிரசஸ்ய பிரசஸ்ய பூமோ யகரன் பிரசுன்னை முதா முகூர் துந்துபயஸ்ச நேதுகு. இவ்வாறு இறக்கும் வரை உபவாசம் இருப்பதற்காக அமர்ந்துவிட்ட பரிஷித் மகாராஜனின் செயல்களை போற்றிய உயர்கிரகங்களை சேர்ந்த தேவர்கள் அனைவரும் பேரிக்கைகளை அடித்துக் கொண்டு பூமியின் மீது தொடர்ந்து பூமாறி பொழிந்தனர். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, இந்த மாதிரி பரிஷித் மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவர். அவர் வந்து சர்வசாதாரணமா ராஜ்யத்தை திறந்துட்டார். நான் முன்னே சொன்ன மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாலே துறக்கிறது பெரிய விஷயம். யார் விட்டுட்டு வருவாங்க? ஒரு சாதாரண கிளர்க் வேலை கூட யாரும் விட்டுட்டு வர மாட்டாங்க. ஆனா பரிஷித் மகாராஜா இந்த உலகத்தையே துறந்து விட்டு அவர் என்ன பண்ணாரு, காட்டுக்கு போயிட்டாரு, கங்கை கரையில போய் அமர்ந்துகிட்டாரு. அப்ப இதையெல்லாம் தேவலோகத்துல இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளை யாருமே பாக்குறது இல்ல, இல்லையா? கிடையவே கிடையாது.
இங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தேவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், 33 கோடி தேவி தேவர்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பரிசித் மாதிரி ஒரு பக்தர், என்ன ஒரு துறவரம் இல்லையா? ராஜ ரிஷி. இந்த ரிஷின்னு சொன்னா அனைத்தையும் துறந்தவர், பௌதிக விஷயத்தில் பற்றுதல் இல்லாதவர். அப்புறம் எப்படி ராஜ ரிஷி? அவர் ராஜாவாக இருந்தாலும் ராஜ்யத்தின் மேல் பற்றுதல் கொள்ளாம இருந்தால் ராஜாக்களுக்கு மத்தியில ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. ராஜாக்களுக்கு மத்தியில அவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால அவர் ராஜரிஷி. பிராமணர்கள் முனிவர்களுக்கு மத்தியில ஒருத்தர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தா அவர் பிரம்ம ரிஷி. தேவர்களுக்கு மத்தியில ஒருத்தர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தா அவர் தேவரிஷி. தேவர்களுக்கு மத்தியில இந்த பௌதிக வசதி மேல் பற்றுதல் கொள்ளாம தேவலோகத்தை ஆள வேண்டும், இந்திர பதவி வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதும் இல்லாம தேவர்களுக்கு மத்தியில கூட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை பாடிக்கொண்டும் கீர்த்தனம் செய்து கொண்டும் சஞ்சரிப்பவர் தான் தேவரிஷி. அப்ப தேவரிஷினா நாரதர். நாரதர் தான் தேவரிஷி. அவர் தேவலோகத்துல இருந்தாலும் அவர் எந்த வசதியும் விரும்ப மாட்டார். அவருக்குன்னு தனியா ஒரு கிரகம் கிடையாது. அவர் எந்த கிரகத்திலையும் வாழல. அவருக்கு ஒரு அரண்மனை கிடையாது, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் 3 உலகத்தை கையில ஒரு வீணையை வச்சுக்கிட்டு 3 உலகத்திலும் சஞ்சாரம் பண்ணி பகவானுடைய கீர்த்தனத்தை பாடிக்கிட்டே இருப்பார். அவர் எங்க போனாலும் பகவானுடைய கீர்த்தனத்தை பாடிக்கொண்டே இருப்பார். என்னாச்சு? கட் ஆயிடுச்சு, இந்த போஸ்டர் போயிருச்சே. வந்துருச்சு. மின்னல் மாதிரி போயிட்டு வருது. அப்ப என்னாச்சு? தேவரிஷி அவர் 3 உலகத்தையும் சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷி, வசிஷ்டர் மாதிரி இருக்கிறவங்க பிராமணர்களே உயர்ந்த நிலையில் இருந்த பிரம்ம ரிஷிகள். ராஜ ரிஷின்னு சொன்னா மன்னர்களுக்கு மத்தியிலேயே ரொம்ப உயர்ந்தவங்க, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ராஜ்யத்து மேல பற்றுதலே கிடையாது, வெறுமனே இறைவனுடைய சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக அதை ஏத்துக்கிட்டாங்க. ஜனகர், பரீட்சித், பிரியவர்தர், துருவர், பிரகலாதர், யுதிஷ்டிரர், இந்த மாதிரி எண்ணற்ற ராஜரிஷிகளுடைய சரித்திரம் பாகவத்தில் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி ராஜ்யத்தை விட்டுட்டு போய் கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவர்கள் ஆகாசிலிருந்து பூக்களை மலை மாறி பொழியறாங்க. அப்படியே பூக்கள்லாம் அப்படி மழையா ஒழுகுது, ஆகாசத்துக்கு மழை பொழியற மாதிரி. ஜெய் ஸ்ரீ பரீட்சித் மகாராஜ் கி ஜெயஹோ, பரீட்சித் மகாராஜ் கி ஜெயஹோ. இந்த பேரிக்கை எல்லாம் முழங்கி பிப்ரி அந்த மாதிரி தேவர்கள்லாம், இந்திராதி தேவர்கள் பேரிக்கைகள் மத்தளங்கள் முழங்க, தேவமங்கி அப்சரசலா நடனமாட, கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாட. பாருங்க, பரீட்சித் மகாராஜ் மாதிரி ஒரு தூய பக்தரை தேவர்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. அடுத்த ஸ்லோகம் 19வது பதம். என்னாச்சு? நான் ஷேர் பண்ணிட்டுங்களா இல்லாட்டி? 19th verse. ஷேர் பண்றேன் பிரபுஜி. ஓகே. மகர்ஷியோ வை சமுபாகதாயே பரஸ்ய சாது இது அனுமோதமானः ஊஷூகு பிராஜானுகிரக சீலசார யத் உத்தம ஸ்லோக குணாபிரூபம். அங்கு கூடியிருந்த முனிவர்களும் கூட பரீட்சித் மகாராஜனின் முடிவை புகழ்ந்து மிக நன்று என்று கூறி தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்தனர். அவர்கள் பகவானின் எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாகவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக உள்ளனர். எனவே பகவானின் பக்தரான பரீட்சித் மகாராஜாவை கண்டு மிகவும் திருப்தி அடைந்த அவர்கள் என்ன சொன்னாங்க? மிகவும் திருப்தி அடைந்தவர்கள் கடைசி லைன் காணும், பின்வருமாறு கூறினர். ரைட். இப்போ முதல்ல பரீட்சித் மகாராஜாவை தேவர்கள்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தூய பக்தர்
தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார் என்று கேள்விப்பட்ட உடனே தேவர்கள் ஆகாசிலிருந்து பூக்களை மழை மாறி பொழிந்து பரீட்சத்தை ஆசீர்வதிச்சாங்க. இப்ப ரெண்டாவது, அங்க கூடியிருக்கிற பிராமணர்கள், முனிவர்கள், முனி சிரேஷ்டர்கள், சாதுக்கள், அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? வியாசதேவர், நாரதர், பராசரர், எக்கச்சக்கமான முனிவர்கள் அங்க கூடியிருக்காங்க. இவங்கெல்லாம் கடும் தவம் செய்யக்கூடியவங்க. இவங்கெல்லாம் பல்வேறு இடத்துல இருந்தவங்க. எங்கெல்லாமோ இருந்து வந்திருக்கிறாங்க. இமயமலையிலிருந்து ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், பாரதத்தின் பல்வேறு மூலைகள்ல தவம் செய்து கொண்டிருந்த சாதுக்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. அங்க இங்க ஒரு அற்புதமான லீலை நடக்க போகுது. இந்த சாதுக்கள்லாம் முக்காலம் அறிந்தவர்கள். பராசரர், வியாசர், நாரதர், இவங்கெல்லாம் முக்காலம் அறிந்தவங்க. இந்த முனிவர்களை பத்தி சொல்லும் போது இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானின் எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாகவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமுடையவராக உள்ளனர். அப்போ பகவானுடைய பக்தர்கள், பிராமணர்கள், குறிப்பா பிராமணர்கள்லாம் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறாங்க. அந்த காயத்ரி மந்திரத்துடைய பொருள் என்ன? ஓம் பூர் புவஸ்வஹா, 3 உலகம். பூர் புவஸ்வஹா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம். 3 உலகத்துல ஒரு பிராமணர் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யறாருன்னா அவர் அவருக்காக வேண்டி பண்ணல. யாருக்காக வேண்டி பண்றாரு? 3 உலக வாசிகளோட நன்மைக்காக பிரார்த்தனை பண்றாரு. இன்னைக்கு காயத்ரி மந்திரம் ஏன் ஜபம் பண்ணணும்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அத வேற காயத்ரி மந்திரத்தை ஸ்பீக்கர் போட்டு ஊரெல்லாம் பாட விட்டுறாங்க. ஓம் போர் புவஸ்வஹா, அது பாடிக்கிட்டே இருக்கு. ஆனா காயத்ரி மந்திரத்தை அவ்வாறு நாம் உச்சரிக்க கூடாது. காயத்ரி மந்திரம் மிகவும் ரகசியமானது. அது ஆன்மீக குருகிட்ட போய் குருவுக்கு சேவை செய்து பணிவாக அடக்கமாக கேள்விகள்லாம் கேட்டு ஆன்மீக குரு மந்திர தீட்சை கொடுப்பார். 2 மந்திர தீட்சை இருக்கு. ஒன்று ஹரிநாம தீட்சை, நாம தீட்சை, ஹரிநாம் தீட்சை, நாம தீட்சை. இன்னொன்னு காயத்ரி பிராமண தீட்சை. அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர தீட்சை இருக்கு இல்லையா, அது சத்தம் போட்டு எவ்வளவு நாளும் சொல்லலாம். குருவே நமக்கு மைக்கில தான் கொடுப்பாரு. அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல குரு காதுல சொல்ல மாட்டார். அவர் பொதுவா சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை குரு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். அதுக்கு நேரம் காலமே கிடையாது. நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதா திரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தைவம் திருசம் இகாஜனி நானுராக. கிருஷ்ணர் தன்னுடைய புனித நாமத்துல எல்லா சக்தியும் வச்சிருக்காரு. நாம் அஹாரி பகுதா, பகவானுடைய எல்லா அவதாரங்களும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க, இங்க 9 மணி ஆச்சு. இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம். மைக்கு போட்டு கூட பாடலாம், தப்பே கிடையாது. எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். மைக்க போட்டு பாடலாம், தெருவுல நடனம் ஆடலாம், என்னனாலும் செய்யலாம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு இடம் நேரம் காலம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நாமம் கலியுக தர்மம். இந்த நாமம் யுக தர்மம். இந்த மகா மந்திரத்தை எங்கனாலும் பாடலாம், யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். இட நேரம் காலமே கிடையாது. ஆனா காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, முதல்ல நம்ம ஆன்மீக குருட்ட போய், இப்ப பாருங்க, நம்ம இஸ்கான்ல வந்தோடனே நம்மள ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்லிட்டாங்க இல்லையா. நம்ம கோயில்ல போன உடனே பக்தர் என்ன சொன்னாங்க, ஒரு ஜெபமாலை கொடுத்து நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம குருட்ட போய் தீட்சை எல்லாம் வாங்கல, ஆனா மந்திரம் முதலே கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றதுக்கு முதல்ல நம்ம குருவை அணுக வேண்டியது இல்லை. அது யார் வேணாலும் சொல்ல, யுக தர்மம். ஆனா அப்புறம் எதுக்கு குரு? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா. சரி, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் யார் வேணாலும் சொல்லலாம்னா அப்ப எதுக்கு குரு? அந்த நாமத்தில் நமக்கு உறுதி ஏற்பட வேண்டும், நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும், அந்த நாமத்தை நாம் பக்குவமாக ஜபிக்க வேண்டும், அந்த நாமத்தில் உள்ள குற்றங்களை நாம் தவிர்க்க வேண்டும்னா ஒரு ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம். அதனால இந்த மகாமந்திரம் தான் நம்ம தீட்சையா வாங்கிக்கிறோம். அது ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, முதல்ல நமக்கு பயிற்சி தருவாங்க. நம்ம குருகிட்ட போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்கான்ல வந்த உடனே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி தந்துருவாங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபமாலை கையில கொடுத்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க.
அப்ப என்ன சொல்லுவாங்க? தினமும் ஒரு மாலை சொல்லுங்க, அப்புறம் 4 மாலை சொல்லுங்க, 8 மாலை சொல்லுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள தினமும் குறைந்தபட்சம் 16 மாலை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தை குறைந்தபட்சம் 16 மாலை. அப்புறம் நம்ம கோயில் தலைவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நமக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் பக்தர்கள்லாம் இருக்காங்க. இப்ப நமக்கு வந்து முரளிஷாம் பிரபு தான் நமக்கு இந்த தமிழ் கீதா நடத்துறாரு. முரளிஷாம் பிரபு என்ன பண்ணுவாரு? யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எவ்வளவு வருஷமா 16 மாலை ஜபிக்கிறாங்க, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா, இவங்க குருவை ஏத்துக்கிறதுக்கு தகுதி அடைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து முரளிஷாம் பிரபு வந்து நம்மள வந்து என்ன பண்ணுவாரு? தீக்ஷா குருட்டு அழைச்சிட்டு போவார். அப்ப நமக்கு 2 குரு இருக்காங்க. ஒன்னு சீக்ஷா குரு, இன்னொரு தீக்ஷா குரு. சீக்ஷா குருனா நம்மளை வழி நடத்துறவர். இப்ப முரளிஷாம் பிரபு நம்மளை வழி நடத்துறாரு, அவர் வந்து சீக்ஷா குரு. சீக்ஷா குருன்னா நமக்கு உபதேசம் பண்றவங்க, நம்ம வழி நடத்துறவங்க. நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியில ஒண்ணு சொல்லி தருவாங்க. பகவத்கீதைனா என்ன, பாகவதம்னா என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, பகவத்கீதையில பகவான் என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, இதை எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றது, அப்படி நம்மளை வழிநடத்தக்கூடிய குரு வந்து சீக்ஷா குரு. தீக்ஷா குரு என்ன பண்ணுவாரு? மந்திரம் நமக்கு தருவார். அந்த மந்திரம் தருடைய சக்தி வந்து தீக்ஷா குருக்கு தான் இருக்கு. அந்த தீக்ஷா குரு தான் நம்மளை பிறப்பு இறப்புல விடுவிப்பார். அப்போ தீக்ஷா குருட்ட போனோடனே அவர் கேட்பாரு, நீங்க எவ்வளவு வருஷங்களா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றீங்க, குறைந்தபட்சம் தினமும் 16 மாலை சொல்றீங்களா, 4 விதிமுறை கடைபிடிக்கீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு அவர் தீட்சை கொடுப்பார். தீட்சை வாங்கி கொஞ்ச நாள் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 வருஷங்க பார்ப்பாங்க, என்னென்ன புஸ்தகம் படிச்சிருக்காங்க, இவங்க பக்தி சாஸ்திரி வகுப்பெல்லாம் முடிச்சிட்டாங்களா, பகவத்கீதை, அப்புறம் வந்து உபதேசாமிர்தம், பக்தி ரசாமிர்த சிந்து, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காங்களா, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு நல்லா பயிற்சி பண்றாங்க, இவங்க வந்து இஸ்கால எவ்வளவு நல்லா சேவை பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிராமண தீட்சை தருவாங்க. அது செகண்ட் இனிஷியேஷன். அப்பதான் காயத்ரி மதத்தை குரு நம்ம காதுல சொல்லுவார். காயத்ரி மதத்தை குரு விட்டு நம்ம காதுல கேட்கணும். காது சைலண்டா அது வந்து காதுல கேட்டு மனசுக்குள்ள ஜபிக்கணும். ஏன்னா காயத்ரி வந்து வேத மந்திரம், அது மனசுக்குள்ள ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா வந்து மகா மந்திரம், அது வந்து நீங்க எங்க வேணாலும் சொல்ல தகுதியே, அதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதுதான் பகவானுடைய கருணை. பகவான் என்ன பண்ணாரு? கலியுக மக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த மகா மந்திரத்தை ஓப்பனா எல்லாரும் கொடுத்துட்டாரு. ரகசியமே கிடையாது, சீக்கிரட்டே கிடையாது. அப்போ இந்த சாதுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வைணவர்கள், பிராமணர்கள், சாதுக்கள்லாம் என்ன பண்றாங்க? எல்லா பகவானிடம் உள்ள எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வம். ஒரு 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 கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர், அல்ல ஒரு சாது, ஒரு பாகவதர், அவர் எப்பவுமே மத்தவங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பார். பிரபுபாதர் பாருங்க, உலகெல்லாம் போய் எல்லா மக்களுக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்தார், அவங்களுக்கு எல்லாம் தீட்சை கொடுத்தார், அப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பிராமண தீட்சை கொடுத்தார். ஒரு காலத்துல பிராமணர்னா இந்தியாவில தான் இருந்தாங்க. பிராமணர்னா பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க தான் பிராமணரா இருந்தாங்க. ஆனா பக்தி சித்தாந்த மகராஜோட காலத்துல அவரு நிறைய பக்தர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க பிராமண தீட்சை கொடுத்தார், பிராமண தகுதிக்கு உயர்த்தினார். பிரபுபாதர் இன்னும் ஒரு படி மேல போய் உலகெல்லாம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி அவங்கள வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண வச்சு அவங்களுக்கு ஹரிநாம தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் பிராமண தீட்சை கொடுத்து பிராமணன் தளத்துக்கு உயர்த்தினார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தூய பக்தர், வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவர் வந்து கிருஷ்ண பக்தருக்குள்ள பிராமணருக்கு உண்டான குணங்களும் தானாக தோன்றிவிடும். யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதே சுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரசதாவதோ பகி. பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நல்ல நாம ஜபம் பண்றோம், வைஷ்ணவருக்கு சேவை பண்றோம், நல்ல பக்தி தொண்டு பண்ணக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட, ஒரு தூய பக்தர் ஆனா அவர்கிட்ட எல்லா விதமான தெய்வீகமான குணம் அவர்கிட்ட வந்துடும். 33 கோடி தேவி தேவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் ஒரு தூய பக்தர்கிட்ட வந்துடும். ஆனா பக்தர் அல்லாதவர்கிட்ட என்ன தெய்வீகமான குணம் இருக்கும்? அவர் மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருப்பார். மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருப்பார். அதனால இந்த பாகவதர்கள், வைணவர்கள், இங்க சொல்லப்பட்ட இங்க கூடியிருக்கிற சாதுக்கள் எல்லாமே இங்க என்ன சொல்லியிருக்கு? பரிசித் மகாராஜா உடலை விட போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வந்திருக்கிற சாதுக்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருக்கிற எல்லா தெய்வீகமான குணமும் அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அமைதி, சகிப்புத்தன்மை, பொறுமை, எளிமை, பணிவு, துறவு,
இதெல்லாம் அந்த சாதுக்கள்கிட்ட பார்க்கலாம். இதெல்லாம் பகவான் கிட்ட முழுமையாக இருக்கின்றது இந்த ஐஸ்வர்யங்கள்லாம். அதை பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடும் போது இந்த பகவான் இருக்கிற எல்லா தெய்வீகமான குணங்களும் அந்த பக்தர்கள்ட்டையும் தோன்றும். இப்ப நம்ம பயிற்சி பண்றதுனால நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா தூய பக்தர்கள்ட்ட இதை முழுமையா பார்க்கலாம். பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், இவங்ககிட்ட எல்லாம் இந்த குணங்கள்லாம் முழுமையா இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு தூய பக்தர்கள். அப்போ இந்த மாதிரி தூய பக்தர்கள்ட்ட பகவானிடம் உள்ள எல்லா குணங்களையும் பெற்று சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் இயற்கையாகவே பொதுமக்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமுடையவரார். அதனாலதான் உலகத்தை சுத்தி வராங்க. பிரபுபாதர் உலகத்தை சுத்தி வந்தார். எதுக்காக? பொதுமக்களுடைய நன்மை. இவங்க அறியாமையில் இருக்காங்க, கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க, அசுர குணங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கலியுகத்துடைய தாக்கத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை விடுவிப்பதற்காகவே இங்க உலகம் முழுவதும் சுற்றி வராங்க. எனவே பகவானின் பக்தரான பரிசித் மகாராஜனை கண்டு மிகவும் திருப்தி அடைந்த அவர்கள் பின்வருமாறு பேசினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? 20வது ஸ்லோகம் போங்க. அந்த சாதுக்கெல்லாம் பரிசித் மகாராஜ் என்ன பேசினாங்க? அந்த முனிவர்கள், ரிஷிகள்லாம் வனா நவாயிவம் ராஜரிஷி வரிய சித்திரம் பவத் சுகிருஷ்ணம் சமனு பிரதேஷு ஏ அத்யாசனம் ராஜகிரீட ஜூஷ்டம் சத்யோ ஜுகூர் பகவத் பார்ஸ்வ காமஹா. முனிவர்கள் கூறினார்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழியை உறுதியாக பின்பற்றிய பாண்டவ வம்சத்தின் புனித மன்னர்கள் எல்லாம், அந்த பாண்டவ வம்சத்துல வந்த புனித மன்னர்கள் எல்லாம் நீங்கள் தலைமையானவர். பரமபுருஷரின் நித்திய சகவாசத்தை அடையும் பொருட்டு பல அரசர்களின் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது அரியாசனத்தையும் நீங்கள் துறந்ததில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை. பாத்தீங்களா? முதல்ல இங்க ஒரு அழகான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, முதல்ல பரிசித் மகாராஜாவை தேவர்கள்லாம் புகழ்ந்து பாராட்டினாங்க. பரிசித் மகாராஜா துறவரம் பெற்ற உடனே இந்த மாதிரி யாரு பண்ணுவா அப்படின்னு தேவர்கள்லாம் பரிசித் மகாராஜ் மேல பூக்களை மலையா பொழிச்சு அவர் ஆசீர்வதிச்சாங்க. முதல்ல தேவருடைய ஆசீர்வாதம். அடுத்தது இங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க இந்த பாண்டவர் வம்சத்திலே சிறந்த மன்னர், நீங்க ராஜ ரிஷி. சொன்ன இல்லையா, ராஜ ரிஷின்னு பேசணும் இல்லையா, இங்க வந்துச்சு ராஜ ரிஷிக்கிறவர். ராஜ ரிஷினா அவர் பேருக்கு தான் ராஜ்யத்தை ஆண்டார். ஆனா மனம், சிந்தனை, புத்தி எல்லாம் கிருஷ்ணர் மேலதான் இருந்தது. நான் பகவானை எப்படி திருப்தி செய்வது, நான் எப்படி அவருக்கு சேவை பண்றது. அதனால பரிசித் மகாராஜா பாண்டவ வம்சத்திலே சிறந்த குழந்தை. அன்னைக்கே யுதிஷ்டிர மகாராஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். இந்த குழந்தை பிறந்த உடனே அபிமன்யுடைய புத்திரன் பரீட்சித் உத்தரையின் கருவிலிருந்து இந்த குழந்தை பிறந்த உடனே யுதிஷ்டிர மகாராஜா பெரும் ஜோதிட வல்லுநர்களா கூப்பிட்டு கேட்கிற, இந்த குழந்தை எப்படி இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, ஓ யுதிஷ்டிரா, இந்த குழந்தை பரிச்சித்து இருக்கே, இந்த குழந்தையானது தானம் வழங்குறதுல சிபி சக்கரவர்த்தி மாதிரி தானம் வழங்குவார். ஸ்ரீராமனை போல இந்த பூமியை ஆண்டு வருவார். உன்னுடைய ராஜ்யத்துக்கு சற்றும் குறைவில்லாமல் ஆட்சி செய்வார் அப்படின்னு அந்த குழந்தையுடைய மகிமைகளை புகழ்ந்து பாராட்டினார். அதனால பாண்டு வம்சத்திலே இந்த குழந்தை தலைமையான ஒரு பெரும் ராஜரிஷியா திகழ்ந்தார். இப்ப பாருங்க, இந்த முனிவர்கள்லாம் பரிசித்து புகழ்றாங்க. இந்த ராஜா தானே, அரசியல் விவகாரம் பண்றவர் தானே, அரச வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. பட்டு மெத்தையில தூங்குறது என்ன, ஆடல் பாடல் என்ன, அரசியல் விவகாரம் என்ன. அப்படி ஒருவேளை ஒரு சாதாரண மன்னனாக இருந்திருந்தால் இந்த முனிவர்கள் அங்க கூடியிருக்க மாட்டாங்க, அவரை புகழ்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மன்னனை போல பரிசித்து நடந்து கொண்டிருந்தால், அவர் உலக விவகாரத்தில் ஈடுபட்டு பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி இருந்தா இந்த இடத்துக்கு அந்த முனிவர்களும் வந்திருக்க மாட்டாங்க, பரிசித்தை புகழ்ந்திருக்கவும் மாட்டாங்க. இப்போ இந்த முனிவர்கள் பரிசித்தை பாராட்டுவதில் எந்த ஒரு 100% பொருத்தமானது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முனிவர்கள் சொல்றாங்க, அவர் கிருஷ்ணருடைய வழியை உறுதியாக பின்பற்றுகிறார். எப்படி பாண்டவர்கள், அர்ஜுனன் பாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணரை பின்பற்றினாரோ அதே போல தன் தாத்தாக்களை போல பரிசித் நர தேவதா, மனித வடிவில் உள்ள ஒரு தெய்வம், பகவானுடைய பிரதிநிதியாக பரிசித் மகாராஜா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூகோளத்தை ஆண்டார்.
எப்படி இந்த பூகோளத்தை ஆண்டார்? பகவான் பிரதிநிதியாக ஆண்டார். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, தன்னுடைய முன்னோர்கள் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க, அதுல சற்றும் குறைவில்லாம ஆக சிறந்த ஒரு ராஜரிஷியா திகழ்ந்திருக்க. பரமபுருஷரின் நித்திய சகவாசத்தை அடையும் பொருட்டு பல அரசர்களின் கிரீடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது அரியாசனத்தையும் நீங்கள் தொடர்ந்ததில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை. அப்போ பரீட்சைத்துக்கு பகவான் மேல பற்றுதல் அதிகமா இருந்ததுனால, பகவானிடத்துல பற்றுதல் அதிகமா இருந்ததுனாலதான் அந்த ராஜ்யத்து மேல ஒரு பற்றுதல் இல்லை. அதனால இந்த முனிவர்களா சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு ராஜ்யத்துல பற்றுதல் இல்லாம இருக்கு இல்லையா, அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒரு பற்றுதல் பூரா பகவான் மேல இருக்கு. அதனால ஒரு தூய பக்தனுக்கு பூஜ லாப பிரதிஷ்டா. பூஜ லாப பிரதிஷ்டானா எல்லாரும் என்ன வழிபடணும், நான் பௌதி வசதியை அனுபவிக்கணும், எனக்கு பெயர் புகழ் பதவி எல்லாம் கிடைக்கும், இதை சற்று விரும்ப மாட்டாங்க. ஒரு தூய பக்தர் பூஜா லாப பிரதிஷ்டா இந்த மூணு விரும்பவே மாட்டார். எல்லாரும் என்ன வழிபடணும், நான் இந்த பௌதி வசதிகளை அனுபவிக்கணும், எனக்கு பெயர் புகழ் பதவி எல்லாம் கிடைக்கணும், இதை விரும்பவே மாட்டேன். அதனால பரிச்சயத்தை போன்ற ஒரு தூய பக்தன் ராஜ்யத்தை துறந்தது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த முனிவர்கள் சொல்றாங்க. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவரு இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் முற்றும் துறந்த முனிவர்கள்லாம் புகழ்றாங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருந்திருப்பார். கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் 21. சர்வே வயம் தாவதிகாஸ்மகேதா கலே வரம் யாவதசோ விகாய லோகம் பரம் பிரஜஸ்கம் விஷோகம் யாஸ்யதி அயம் பாகவத பிரதானக. பகவானின் தெய்வீகமான லோகம் எல்லா வகையான பௌதிக களங்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாகும். அந்த பரலோகத்துக்கு மிகச்சிறந்த பகவத் பக்தரான பரிசித் மகாராஜன் திரும்பி செல்லும் வரை நாம் அனைவரும் இங்கேயே காத்திருப்போம். இது மூணாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ இங்க மூணாவது விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்? முதல் விஷயம், இங்க நமக்கு கிடைச்ச முதல் பாடம் என்னன்னா, பரிசித்தை மாதிரி ஒரு பக்தர் உடலை விட தயாராயிட்டாரு தெரிஞ்ச உடனே தேவர்கள் ஆகாசிலிருந்து பூக்களை மழையா தூவி அவர் ஆசீர்வதிச்சாங்க. ரெண்டாவது, ஆகச்சிறந்த பாகவதர்கள் மகா ரிஷிகள் முனிவர்கள்லாம் அங்க சேர்ந்து பரிசித்தை ஆசீர்வதிச்சாங்க. மூணாவது, அது ஆசீர்வதிச்சு மட்டும் இல்ல, இந்த ராஜா பரிசித் மகாராஜா, இந்த சக்கரவர்த்தி பகவானுடைய உலகத்துக்கு போறார். அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்து அவரை வழி அனுப்பிச்சு வைக்கணும். பாருங்க, பரலோகம், இந்த பரலோகங்கிற வார்த்தையை கிறிஸ்தவர்களும் பயன்படுத்துவாங்க. பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவரே, பரமபிதாவே. ஆனா பரலோகம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பரலோகம் எப்படி இருக்கும், அந்த ஆண்டவருடைய உலகம் எப்படி இருக்கும், அது பகவத்கீதையில் இருக்கு. நதத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னுடைய உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்கு ஒருவர் வந்து விட்டால் இங்கு திரும்ப வர வேண்டியதில்லை. பகவானுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒரு தடவை போயிட்டா இங்க திரும்ப வர வேண்டியதில்லை. பாருங்க, அதுதான் பரலோகம். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், அது எப்படி சந்திரன் சூரியன் இல்லாம வெளிச்சம் இருக்கும்? இறைவனுடைய உலகத்துல பரலோகத்துல சந்திரனும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அங்க எப்படியா வெளிச்சமா இருக்கு? அது சுய பிரகாசம் உடையது. இப்போ நம்ம இந்த பூமியிலேயே சூரியனை பாக்குறோம். இந்த பௌதிக கிரகங்கள்ல, நம்ம பௌதிகமான கிரகங்கள்ல சூரியனை பாக்குறோம். சூரியனுக்கு யாராவது போய் லைட் போடணுமா? அங்க யாராவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணுமா? தேவையில்லை. ஏன்னா அது சுய பிரகாசம் உடையது. அப்போ பகவானுடைய படைப்புல சூரிய கிரகம் ஒரு பௌதிகமான கிரகம். அந்த பௌதிகமான கிரகத்துக்கே ஒரு சுய பிரகாசம் இருக்கும்போது ஆன்மீக உலகத்தை பத்தி என்னன்னு சொல்றது? கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம், கோலோக பிருந்தாவனம், அதை பத்தி என்ன சொல்றது? அது சுய பிரகாசம் உடையது. பிரம்மதேவர் கூட சொல்லியிருக்காரு ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்கும்னு. பிரம்ம சங்கீதையில பிரம்மா சொல்றார், பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும்? சிந்தாமணி பிரகரச்சாத்மசு கல்ப விருக்ஷாஹ லக்ஷாபிரதேஷு சுரபீரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிரசத சம்பிரமஸ்யேவ்யமானம்
கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ஆன்மீக உலகம் சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டு, நம்ம ஊர்ல கருங்கல் செங்கல் தான் பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த ஆன்மீக உலகம் சிந்தாமணி கல். அந்த சிந்தாமணி கல்லுடைய சிறப்பு என்னன்னா, அது இங்க கிடைக்காது. இங்க கிடைச்சா ஒருத்தர் சண்டை போட்டுக்குவான். இன்னைக்கு கருங்கலுக்கு சண்டை, செங்கலுக்குமே சண்டை போடுறான், பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் சண்டை போடுறான். அப்படி இருக்கும்போது இந்த சிந்தாமணி கல் என்னன்னா, அது எக்கச்சக்கமான தங்கத்தை உற்பத்தி பண்ணும். அது ஃபுல்லா கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால அது நம்ம கைக்கெல்லாம் கிடைக்காது. அது ஆன்மீக உலகத்துல இருக்கு. கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகமான வைகுண்ட தாமம் சிந்தாமணி பிரகரம், சுற்று சுவர்லாம் சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டு, ஃபுல்லா கோல்டு. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. கல்ப விருக்ஷ மரம். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கல்ப விருக்ஷ மரம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஊர்ல தென்னை மரத்துல தேங்காய் தான் கிடைக்கும், மாமரத்துல மாங்காய் தான் கிடைக்கும், கொய்யா மரத்துல கொய்யா தான் கிடைக்கும். தான் உலக வழக்கம். ஆனா சிந்தாமணி உலகமான, சிந்தாமணி லோகமான வைகுண்டத்துல, பகவானுடைய ஆன்மீக லோகத்துல கல்ப விருட்சம்னு ஒரு மரம் இருக்கு. இந்த கல்ப விருட்ச மரம் இப்ப நம்ம சத்சங்கத்துக்கு நிறைய மாதாஜிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த சத்சங்கத்துல நிறைய மாதாஜிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சமையல் அறையில போய் சமைக்க வேண்டாம், நேர கல்ப விருட்ச மரத்துட்டு போய், ஒரு கல்ப விருட்ச மரமே, மணி 9 ஆச்சு, நான் கிளாஸ் கேட்டுட்டு இருந்து சமைக்க மறந்துட்டேன், எனக்கு ரெண்டு செட்டு பூரியோ அல்வா சமோசா கொடுன்னு அது அப்படி கொடுக்கும். அதான் கேட்டதை கொடுக்கும். கல்ப விருட்சம்னா டிசைர் ட்ரீ. நீங்க அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஓ கல்ப விருட்சம் மரமே, எனக்கு 2 செட்டு பூரி, 2 செட்டு மசால் தோசை, அப்புறம் அல்வா கொடுங்கன்னா அது கொடுக்கும். அதான் டிசைர் ட்ரீ. பக்தருடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணும் கல்ப விருட்ச மரம். சிந்தாமணி சத்மசு பிரகரத்து, சிந்தாமணி சத்வசு கல்ப விருட்சா, பிரகர்ஷு கல்ப விருட்சா. லக்ஷாவது சுரபி பசு. சுரபி பசுவோடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து அந்த பாலே ஆறா ஓடும். அந்த பாலாற்றின் கரையில பலாமரம், முக்கணிகள், பலாமரம், வாழை மரம், அப்புறம் மாமரம் இருக்கு. ஆனா அந்த பலாப்பழத்துக்கு மேல அந்த ஸ்கின் எல்லாம் இருக்காது. அந்த பலாப்பழ ஜூஸ் மட்டும் இருக்கு. அந்த உள்ள இருக்க ஃப்ரூட், மஞ்சள் கலர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது வெளியில ஸ்கின் இருக்காது, உள்ளே கொட்டை இருக்காது. அதுக்கப்புறம் மாம்பழம், அந்த ஃப்ரூட் மட்டும் இருக்கும், அந்த பழம் மட்டும் இருக்கும். அப்புறம் வாழைப்பழத்துலயும் அப்படிதான். இது அப்படியே சாரா, அப்படியே ஜூஸ் எசன்ஸ் அதுல விழுவும் அந்த பால் ஆத்துல. அப்புறம் தேன் அதுல சொட்டும். அது அமிர்தமா இருக்கு. அந்த மாதிரி இடத்த விட்டுட்டு இங்க 5க்கு 10க்கு நாயா பையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இடத்த யாரா விட்டு வருவாங்களா? சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்ட கோலோக விருந்தாவனம், வைகுந்த தாமம், கேட்டதெல்லாம் கொடுக்கிற கல்பவருஷ மரம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலே ஆறா ஓடுது. இன்னைக்கு பால் ஆறெல்லாம் ஓடல, பாக்கெட் பால்ல தண்ணியை வேற ஊத்தி கெமிக்கலை போட்டு வித்தர்றான். அதைத்தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். லக்ஷாவிரே சுரபி ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஒரு லட்சுமி 2 லட்சுமி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. பகவானுடைய ஆன்மீக லோகத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமி சேவை பண்றாங்க. ஒரு லட்சுமி நம்ம ஓரக்கண்ணால பார்த்தாலே நம்ம கோடீஸ்வரன் ஆயிரும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? லட்சுமியோட கடாட்சம் கிடைக்காதா, லட்சுமி கடாட்சம் கிடைக்காதா, அந்த லட்சுமி ஹோமம் பண்ணுங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க, எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அந்த பகவானுடைய நாமத்தை சொன்னா லக்ஷ்மியோடைய மனவாளன் மாதவனே நம்ம பக்கம் இருக்கான். லக்ஷ்மியை பத்தி என்ன சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடம். அதை விட்டுட்டு இந்த பூலோகத்துல வெயில்ல வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். பாருங்க, அடிக்கு இருக்க வெயில் குறைஞ்ச பாடு இல்லை, வெளியே போக முடியல, அப்படியே கருகிரும் போல இருக்கு. தோசைக்கல்ல முதுகுல தூக்கிட்டு போற மாதிரி. ரைட். சோ பகவானின் அந்த பரலோகம் எல்லா வகையான பௌதிக கலங்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டது. அதான் வைகுந்தா. குந்தானா துன்பம், துயரம். வைகுந்தானா there is no misery, அங்க துன்பமே கிடையாது. அந்த பரலோகத்துக்கு ஒரு பக்தர் போறார். யாரு? பரிசித் மாதிரி ஒரு தூய பக்தர். எல்லாருக்கும் அங்க போகணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கு தகுதி வேணுமே. பகவத்கீதையில சொல்றாரு, யார் அந்த ஆன்மீக லோகத்தில் நுழைய முடியும்? பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் நுழையறதுக்கான தகுதி என்ன? கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் 5ஆம் ஸ்லோகத்துல சொல்றார், நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிர்த்த காமா
தந்தை விமுக்தா சுக துக்க சஞ்சய் கஷ்யந்திய மூடா பதம் அவ்யயம் தத். அந்த அழிவற்ற ஆன்மீக லோகமான பரலோகத்தை நீங்கள் அடைய வேண்டுமா? ஆமா சாமி, அங்க போகணும். இந்த உலகத்தை விட்டு போனா போதும். இந்த ஜட உலகத்தை விட்டு போனா போதும், மறு பிறவி எடுக்கக்கூடாது. அப்படி யாராவது இங்க பிறக்கணும்னு ஆசைப்பட்டா கை தூக்கிறீங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இல்ல இல்ல பிரபு, நான் திரும்ப வரணும், இதே ஊர்ல வரணும், இதே குடும்பத்துல பிறக்கணும், இதே நாய்க்குட்டிக்கு சேவை பண்ணணும், அப்படி ஏதாவது இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, கை தூக்கிடுங்க. அந்த ஆன்மீக லோகம் அதுக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா இந்த குணங்கள் இருந்து நம்ம கிட்ட வரும். எதெல்லாம் நம்ம விட்டு போகணும்? நிர்மாண மோகா. முதல்ல ஒருத்தர் நான், எனது, என்னுடையதுன்னு இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிற பொய்யங்காரம் இருக்கக்கூடாது. பாருங்க, நோன்னு போட்டாங்க, இங்க இருந்து போனா போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான், எனது, மமகாரம், அகங்காரம். நான் என்ற அகங்காரம், என்னது என்ற மமகாரம், இது இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நம்மளை விட்டு போகணும். நிர்மாண மோகா, அறியாமிலிருந்து விடுபடணும். நிறைய நோதா வருது, யாரும் யசனே போல, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, போனா போதும். இதுக்கடையில தேர்தல் வேற வச்சுட்டு வீடு பூரா வந்து மைக்க போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். 5 வருஷமா ஆளையே காணும். தேர்தல் வந்தா மட்டும் வந்துருவாங்க, அத்தி பூத்த மாதிரி. அது வேற ஒரு தலைவலி. அடுத்தது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தலைவலி தான். நிர்மாண மோகா, அறியாமிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். பொய்யகங்காரத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். மமகாரத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா. ஜிதசங்க தோஷா, பக்தர் அல்லாதவன் சங்கத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அத்தியாத்ம நித்யா, ஆன்மீக தத்துவங்களை அறிந்திருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிந்திருக்க வேண்டும். அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா, பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். கஷ்யன் நிர்மாண மோகா ஜதசங்க தோஷ அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த தந்தைவ முக்தா, இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு. இரட்டிப்பு தன்மை, இந்த இரட்டிப்பு தன்மை என்னது? இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதுல இருந்து விடுபட்டிருக்கு. இன்பத்தில் தலகால் புரியாம ஆடக்கூடாது, துன்பத்தில் அளவும் கூடாது. மானம் வந்தால் குதிக்க கூடாது, அவமானம் வந்தால் தோண்டு விடக்கூடாது. இந்த இரட்டிப்பு தன்மையில் நடுநிலை வகிப்பவர் யாரோ, யார் ஒருத்தர் இந்த இரட்டிப்பு தன்மை நடுநிலை வைக்கிறாரோ, பொய் அங்காரம் பொய்கருவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறாரோ, பௌதி ஆசைந்து விடுபட்டிருக்கிறாரோ, நிர்மாண மோகா ஜனசங்க தோஷ அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காம துவந்தை விமுக்தா சுக துக்க சஞ்சய். சுக துக்கம் ரெண்டையும் சமமா பாவிக்கிறேன். சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பாவிக்கிறேன். அவங்க தான் தகுதி ஆகிறாங்க பகவானுடைய உலகத்துக்கு போறது. கஷ்யந்திய மூடா பதமபியந்தன். அப்ப இத சாதாரண விஷயம் இல்ல. மான அவமானத்தை சரியா எடுத்துக்கணும். இப்ப நம்மளை யாரா புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கும். அவமானப்படுத்திட்டாங்க, தீர்ந்தாங்க, அவங்களை அவமானப்படுத்தா விட மாட்டோம். இல்ல, அந்த அவமானத்தை நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து விடுபடணும். அதனால இதுல இருந்து நான் விடுபடணும்னு சொன்னா நான் தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். பரீட்சித்து மாதிரி அந்த மாதிரி பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நம்ம கிருஷ்ண பக்தியில பயிற்சி பண்ணும்போது பரீட்சித்துடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா படிப்படியா அந்த குணத்திலிருந்து விடுபட்டு நாமளும் ஒரு தூய பக்தர் ஆகலாம். ரைட்? அதனால இப்ப பரீட்சித் மகாராஜா பகவானுடைய உலகத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போக தயாராயிட்டார். அதனால அவர் போற வரைக்கும் இங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணாங்க? அது அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் போடுங்க, 22. ஆஸ்ருத்ய தத்ருஷிகன வச பரீட்சித் சமம் மது குரு சாவ்யக்லீகம் ஆபாஷதைனான் அபிநந்திய யுக்தான் சுஷுஷமான சரிதானி விஷ்ணோஹோ. மா முனிவர்களால் பேசப்பட்டவை இனிமையாகவும் அனைத்தும் அர்த்தம் பொதிந்ததாகவும் செவிக்கும் மற்றும் பூர்ண உண்மை என்று உணரச் செய்யும் வகையில் தகுந்தவாறு அளிக்கப்பட்டவையாகவும் இருந்தன. எனவே அவர்கள் பேசியதை கேட்டு அவர்களை பாராட்டிய பரீட்சித் மகாராஜா பிறகு பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் கொண்டார். பாத்தீங்களா? இப்ப என்னன்னா அடுத்தது 4வது விஷயம். முதல் விஷயம் இன்னைக்கு வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, முதல் விஷயம் ஒரு தூய பக்தரை ஆசீர்வதிக்கு தேவர்களே நேர்ல ஆசீர்வதிக்கிறாங்க. 2வது, ஆகச்சிறந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பிராமணர்கள், முனிவர், ரிஷிகள்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. 3வது, அவர் உடலை விட போறார் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து
அவர் எப்படியாவது பகவான்கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும், அவர் போற வரைக்கும் அங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 4வது, அந்த முனிவர்களை பரீட்சித் பாராட்டுறார். அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த முனிவர்களை பேசினதெல்லாம் கேட்டது. அந்த முனிவர்கள் அவ்வளவு நேரம் பேசினாங்க இல்லையா, அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. நிறைய அர்த்தம் இருந்தது. ஏன்னா அந்த முனிவருடைய வார்த்தையெல்லாம் அப்படி இருக்கும். ஒரு சாதுவோடைய வார்த்தை அவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பகவான் லீலைகளை பற்றியும் பக்தருடைய தெய்வீகமான குணங்களை பற்றியும் பக்தித்தனுடைய மகிமையை பற்றியும் இருக்கு. அதனால கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். பகவானை பற்றி முழு அறிவையும் தரக்கூடியதா இருக்கும். அதனால பரீட்சித் மகாராஜா அவங்கள பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க கிட்ட இருந்து பகவானுடைய லீலைகளை கேட்பதற்கு ஆயத்தமானார். பரீட்சித் மகாராஜா எப்படி தயாராயிட்டாரு? இனி நான் 7 நாள் தான் இருக்க போறேன். அதனால பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆயத்தமாகிவிட்டார். பரீட்சித் மகாராஜ் தயாராயிட்டார். இந்த உடலை விடுறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப 2 விஷயம் இருக்கு. ஒருத்தர் வாழும் போது என்ன செய்யணும், உடலை விடும்போது என்ன செய்யணும். வாழும் போது நம்ம கடமை என்ன, உடலை விடும்போது நம்ம கடமை என்ன, அது ரெண்டுமே பரிசித்து காமிச்சு கொடுக்கிறார். அவர் வாழும் போதும் கிறிஸ்தவ உணர்வில் வாழ்ந்தார். வாழும் போது பகவானை சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த ராஜ்யத்தை பகவான் சேவைக்காக ஏற்றுக்கொண்டார். இப்ப உடலை விடும்போதும் பகவான் திரும்ப போறதுக்கு ஆயத்தமாயிட்டார். இந்த உடலை விடும்போதும் நான் பகவானை நினைத்து கொண்டு, பகவத்கீதை சொல்றார் இல்லையா, கிருஷ்ணர் 8ஆம் அத்தியாயத்துல சொல்றார், அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ராயசி மத்பாவம் யாதிநாத்யத்ர சம்சயக. இறக்கும் தருவாயில் அர்ஜுனா, இறக்கும் தருவாயில் யாரும் என்னே நினைத்து கொண்டு இந்த உடலை விடுவாரே ஆனால் அந்த காலே ச இறக்கும் தருவாயில் மாம் ஏவ ஸ்மரணம் என்னே நினைத்து கொண்டு கலேவரம் உடலை விட்டால் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் எப்ராதேசி மத்பாவம் அந்த பாவத்தோட என்னே நினைத்து கொண்டு இந்த உடலை விடுவாரே ஆனால் கட்டாயம் என்னை அடைவார், சந்தேகம் இல்லை. ஜாதி நாதி அற்ற அசம்சயக அசம்சயக நசம்சயக மா சுச்சக. இந்த வார்த்தையில பகவத்கீதையில ரிப்பீட்டடா கிருஷ்ணர் யூஸ் பண்றார். பயப்படாதே, சந்தேகப்படாதே, ஐயப்படாதே. அப்போ யாராவது உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைச்சிட்டே உடலை விட்டாங்கன்னா மறுபிறவி கிடையாது, பகவான்கிட்ட போயிடும். அப்ப பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணாரு, நான் இந்த உடலை விட தயாராயிட்டேன். 7 நாளும் பகவானை பத்தி இந்த முனிவர்கள்லாம் பேசட்டும், அதை கேட்டுட்டே இந்த உடலை விட போறேன். அப்போ வாழும் போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும், உடலை விடும்போது கிருஷ்ண உணர்வு இருக்கு. வாழும் போது கிருஷ்ண உணர்வுல இருந்தாதான் உடலை விடும்போது கிருஷ்ண உணர்வுங்கிற நிலைக்கு வரும். அதனால படிப்படியா நம்ம என்ன பண்ணணும், பௌதிக காரியங்களை குறைச்சிக்கிட்டு கிருஷ்ண பக்தியில முழுமையா ஈடுபட ஆரம்பிக்கணும். எப்படி பரீட்சித் மகாராஜா அந்த இறக்க போறாரு தெரிஞ்ச உடனே ராஜ்யத்தை பயன்ட்ட கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு தெரியாது எப்போ மரணம் வரும்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைங்கள்லாம் குடும்ப பொறுப்பு ஏத்துக்கிற வரைக்கும் அந்த குடும்ப பொறுப்பை நம்ம வச்சிருக்கணும். குடும்ப பாரம் தான், குடும்பம் ஒரு சுமை. அந்த சுமைய நம்ம தோல்ல ஒரு குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, அந்த குடும்ப பொறுப்புங்கிற சுமையை தோல்ல தாங்கியிருக்காரு. எப்ப பையன் வளர்ந்து படிச்சு உத்தியோக கடமைக்கு வரானோ அப்படியே அந்த பாரத்தை தான் அவன் தோல்ல வச்சிடணும். இவர் என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. இவர் பகவான்கிட்ட போக தயாரம். 50 வயசுக்கு மேல அப்படியே மெல்ல மெல்ல என்ன பண்ணணும், குடும்ப பொறுப்புல இருந்து விலகி கிருஷ்ணர் மேல் மனதை நிறுத்த வேண்டும். அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காரு. குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிப்பது, பகவானுக்காக உணவு போகா தயார் பண்றது, பிரசாதம் தயார் பண்றது, அப்புறம் பகவானுக்கு பூக்களை மாலையா தொடுப்பது, பகவத்கீதை படிப்பது, பாகவதம் படிக்கிறது, கேட்பது, புத்தக விநியோகம் செய்வது, கிருஷ்ணருக்கு பூஜை ஆரத்தி செய்வது, துளசி பூஜை செய்வது, வைஷ்ணவருக்கு சேவை செய்வது, கோயில்ல சேவை பண்றது, பிரச்சாரம் பண்றது, 24 மணி நேரம் நம்ம சேவை பண்ணலாம். அப்படி நம்மளை படிப்படியா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி நம் மனதை கிருஷ்ணரை நினைப்பதற்காக தயார்படுத்திட்டோம்னா எனி டைம் நமக்கு மரணம் வந்தாலும் பயந்துக்கவே வேண்டாம். அந்த மரணத்தின் சமயத்துல நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும், ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த உடலை விட்டோடனே அந்த ஆன்மா பகவானுடைய தாமரை திருப்பாத்தி அடையணும். அப்போ பரீட்சித் மகாராஜா வாழும் கலையும் கத்துக் கொடுத்தார், மரணமடையும் கலையும் கத்துக் கொடுத்திருக்கார். பிரபுபாதர் வாழும் கலையும் கத்துக் கொடுத்திருக்கார், மரணமடையும் கலையும் கத்துக் கொடுத்திருக்கார். அதனால இவங்க தான் நமக்கு ஹீரோ.
இவங்க தான் உண்மையான ஹீரோ. நமக்கு வாழும் கலையும் கத்துக் கொடுத்துருக்காங்க, மரணமடையும் கலையும் கத்துக் கொடுக்குறாங்க. அதனால நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கொண்டு நாம் பகவானுடைய தாமரை திருவடியை அடைவதற்கு நாம் தயாராக வேண்டும். கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பௌதிக பற்றிலிருந்து விடுபடணும், பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்கணும். அப்படின்னா பக்தியை கொஞ்சம் கவனமா தீவிரமா செய்யணும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க